இப்போ நெசத்துக்கே செம வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. ஏதோ கண்டிப்பாக வந்து மாட்டியிருக்கு. பெருசு காப்பாற்றிட்டான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபிஷிங் வந்து பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெட்டல் ஃபிஷிங் வந்து போட்டிருப்போம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பவர்ஃபுல் மேக்னெட்னு பாருங்க. இந்த மேக்னெட்டை யூஸ் பண்ணி தான் மெட்டல் ஃபிஷிங் வந்து பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு நிறையா இது நம்மளுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிணறு. இந்த கிணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாருங்கள் தண்ணி வந்து அடியில் வந்து போயிடுச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த கிணத்துல தான் வந்து நம்ம வந்து மெட்டல் ஃபிஷிங் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஃபிஷிங் வந்து நம்ம வந்து பண்ணியிருப்போம். ஆனால் நிறைய இது நம்மளுக்கு இதில் கிடைக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். ஆனால் தூக்க முடியாமல் இருந்துச்சு. ஏதோ கோலா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, இதில் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிணத்துல என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து மெட்டலை வந்து கரெக்டாக சேஃபாக வந்து வைக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மெட்டலுக்கு மேலே டேப் வந்து சுற்றி இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் வந்து கொஞ்சம் கொஞ்சம் உடைய ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் டேப் வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்கேன். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ஒரு சின்ன ஒரு கேரி பேக்கில் வந்து நான் வந்து போட போகிறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தெரியும் போட்டாச்சு. ஏன்னா இதை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக வைக்கிறதுக்காக. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பனியன் கிளாத் கிழிஞ்சது இருந்துச்சு. ஸோ அதில் தான் இந்த மாதிரி வந்து வைக்க போகிறோம். வச்சு மொத்தமாக சேர்த்து வந்து கெட்ட போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி வச்சு நம்ம கெட்டி தான் வந்து உள்ளே வந்து போட போகிறோம். இவ்வளோ ஸ்ட்ராங் வந்து இது கொடுத்து போட்டால் தான் நம்மளுக்கு வந்து மேக்னெட் மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சுக்லி, அதாவது வந்து ட்ரைனிங் சொல்லுவாங்க, இந்த நூலை வச்சு தான், இந்த கயிறை வச்சு தான் பண்ண போகிறோம். போன தடவை அந்த நரம்பு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொய்யல் விட்டுருச்சு. ஸோ அதனால் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் இதில் இன்னொருக்க வந்து எடுத்து பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கெட்டியாச்சு. இந்த மாதிரி துணி சேர்ந்து தான் இருக்கும். சரி, ஓகே, நம்மளுக்கு மெட்டல் கிடைக்கிறதுனால தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரியே இருக்கட்டும். நம்மளுக்கு இதை வந்து வச்சு கிணத்துல வந்து உள்ளே இறங்க போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அடியில் வரைக்கும் இருக்குது. ஸோ நம்ம வந்து கீழே இறங்கி அதுக்கடுத்து தான் போட்டு வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சேஃபாக தான் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, நாங்கள் வந்து மெதுவாக வந்து கீழே இறங்கிக்கிறோம். இறங்கிட்டு வந்து அப்டேட் பண்ணுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மாதிரியே வந்து தண்ணியில் வந்து போட்டு வந்து எடுக்கலாம் நம்ம. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இங்கே வரைக்கும் வந்தாச்சு. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பெரியசாமி நிற்கிறான். அங்கே வந்து 2 பேரும் வந்து போகணும்னா சரியாக இருக்காது. ஸோ அதனால் நான் இங்கேயே வந்து நிற்க போகிறேன். இங்கே இருந்துக்கிட்டே போட்டுட்டு எடுத்துகிட்டு கடைசி வந்து மேலே வந்து ஏற போகிறோம். கொஞ்சம் தில் அனுபவங்களாக தான் இருக்குது. நீச்சல் தெரியும், பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மொபைல் ஃபோன் எல்லாமே இருக்குல்ல, சேர்ந்து விழுந்தால் மொபைல் ஃபோன்னா போயிடும். ஸோ அதுதான் கொஞ்சம் பிரச்சனை. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் மெட்டல் ஃபிஷிங்கில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பண்ண மாதிரி இந்த இதில் தான் இருக்குது. மெட்டல் இருக்குது. இதை வந்து நம்ம வந்து போட போகிறோம். மேக்னெட்டை போட்டு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது வந்து இதுக்கு அடுத்து எவ்வளோ ஆழம் போக போகுதுன்னு தெரில. கொஞ்சம் கயிறை வந்து நான் எடுத்துக்கிறேன். இப்போ போட போகிறோம். 1 2 3 ஸ்டார்ட். ஐயோ, விட்றேன். எவ்வளோ ஆழம்னு நம்ம பார்க்குறதுக்காக. இங்கே செம்ம சைலண்டாக இருக்குங்க. இன்னும் போய்கிட்டு தான் இருக்குதுங்க. ஆளை போய்கிட்டே இருக்கட்டும். எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இவ்வளோ தூரத்துக்கு வந்து போயிருக்குங்க. சரி, ஓகே, ரொம்ப பெரிய கிணறு தான் அது. இவ்வளோதுக்கு அடுத்து இன்னும் இவ்வளோ இது போகுதுன்னா பார்த்துக்கோங்களேன். சரி, ஓகே, நம்ம வந்து முடிச்சு வந்து போட்டுக்கலாம். முடிச்சு போட்டு பக்கத்தில் வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து ஃபுல் கிணறை சூப்பராக அலசி ஆராய போகிறோங்க. என்னென்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போட்டதுக்கு வந்து தூக்குறேன். என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதோ கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2 ரூபா தாத்தா. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு 2 ரூபா கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 ரூபா யார் போட்டாங்கன்னு தெரியல. குளிக்கிறவங்க தான் கண்டிப்பாக வந்து விழுந்திருக்கும். 2 ரூபா வந்து கிடச்சிருக்கு. இதை வந்து நான் தனியாக வந்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா போட்டு எடுக்க போகிறோம். இது என்ன கலண்டுருச்சு பார்த்தீங்களா. ஒரு தடவை போட்டு எடுத்ததுக்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் நூல் வந்து கலருது. கொஞ்சம் சேஃபாக தான் போட்டு எடுக்கணும். சரி, போட்டு எடுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் தூரமாக தான் போட போகிறோம். எங்கே போடலாம்? அங்கே கொஞ்சனா பாறை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எடுக்க போகிற 2வது தடவை. சரி, ஓகே, முடிச்சு வந்து போட்டாச்சு. இப்போ வந்து தூக்க போகிறேன். அங்கேருந்து போட்டு இழுத்துருக்கோம். என்ன கிடைக்கிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய சாமிக்கு தான் இது வந்து போகுது. அதுக்கடுத்து தான் எனக்கே வருது. என்ன கிடைக்குதுன்னு தெரில. இது நம்ம சைடு தான் வந்திருக்கு. எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கடைசி வந்து போட போகிறோம். அந்த கடைசி வந்து போட்டு என்ன வருதுன்னு பார்க்கலாம். இரு, நான் போடுறேன்.
பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு உள்ளே போகுதுன்னு பாருங்க. போகுது போகுது. ஆ விட்டாச்சு, அவ்வளோதான். இவ்வளோ தூரத்துக்கு போயிடுச்சு. இப்போ வந்து இழுக்க போகிறான் பெருசு. இல்லைடா, தூக்கு தூக்கு. எதுவும் கிடச்சிருக்கா? தூக்கு. எதுவும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தூக்கு பாரு. எதுவும் நம்மளுக்கு இந்த தடவை வந்து கிடைக்கல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து போடட்டும். அங்கே போடு, அங்கே போட்டு இப்படி இல்லை. ஆ இப்போ வந்து இந்த நடுவில் வந்து போட்டு இழுக்க போகிறோம். நல்லா ஆழம் போட்டோம், நடுவிலே போட்டோம். தூக்கு, அடே இழுத்து தூக்கு. இப்போ நடுவில் வந்து போட்டிருக்கோம், என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏதாவது கிடச்சிருக்கா? வெயிட்டாக தான் இருக்கும், துணி வெயிட் அதிகமாக இருக்கும். இப்பயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல. அப்படியே நடுவில் அங்கே இங்கே போடு. இப்போ வந்து அந்த வாட்டர் கேன் கிட்ட வந்து போட்டிருக்கோம். இதில் என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ போட்டாச்சு. அதுக்கடுத்து இழுக்க போகிறோம். இது நான் தான் இழுக்க போகிறேன். ஆளும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்து இழுத்து விடணும். ஏதோ மாட்டியிருக்கு, ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ மோட்ரு சம்திங்னு நினைக்கிறேன். ஏதாவது மோட்ரு ஏதாவது இருக்கலாம். இப்போ வந்து வெயிட் இல்லை, ஆனால் வந்து செம்மையாக டைட்டாக மாட்டுச்சு. இப்போ என்ன மாட்டியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். மாட்டியிருக்கா? இரும்பு கம்பிங்க பாருங்க, இரும்பு கம்பி வந்து மாட்டியிருக்கு. இவ்வளோ பெருசு ஒரு சும்மா நார்மல் கம்பி தான். பரவாயில்ல, இங்கேருந்து போட்டதுக்கு ஒரு ரிசல்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்னொருக்க வந்து இங்கேயே தான் வந்து போட போகிறோம். அந்த மூலையில் வந்து போடலாம். இப்போ அந்த மூலையில் வந்து போடலாம். இப்போயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாம் இரும்பு தூளாக தான் கிடச்சிருக்கு. எங்கே தான் கிடைக்கும் தெரியல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு செம்ம வெயிட்டாக இருக்குங்க. அது என்னன்னு தான் தெரியல. சரி ஓகே, நம்ம அங்கே வந்து ஏதாவது வந்து போடலாம். பபுள்ஸ் ரொம்ப வருது. ஆள் அங்கே மட்டும் அதிகம் போல்க, நடு கிணறு. மாட்டியிருக்கா? இப்போ வந்து ஒரு ஸ்க்ரூ மாட்டி இருக்குங்க, அதாவது கம்மல் மாட்டி இருக்குங்க. யாரும் அந்த கடுக்கன் போடுவாங்க பார்த்தீங்களா, கடுக்கன் மாட்டி இருக்கு பாருங்களேன். கடுக்கனுங்க அது. யாரு கடுக்கன் தெரில பாருங்க. கடுக்கன் தங்கமான்னு தெரியலங்க, ஆனால் கடுக்கன் பார்த்தீங்கன்னா தெரியும். கடுக்கன் வந்து மாட்டியிருக்கு. யார் காதில் வந்து போட்டதுன்னு தெரில, எப்படியோ மிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அதை வந்து எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்துட்டு போய் எடுத்து என்னன்னு பார்க்கலாம். சரி ஓகே, கடுக்கன் அது நல்லா தெரியுது, கடுக்கன். சரி, அதை தனியாக வைக்கலாம், வெளியே வந்து வச்சு காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கடைக்கு நம்ம சுற்றி அலசி அலையலாம். இதை வந்து டைம் ஸ்லாப்பில் வந்து போடுறோம். ஏதாவது வந்து கிடைக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸ்பீடாக வந்து ஓட்டி காட்டுறேன். ஏதாவது கிடச்சிச்சு அப்படின்னா உங்கள்கிட்ட நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன்.
இப்போ நெசத்துக்கே செம வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்குது. ஏதோ கண்டிப்பாக வந்து மாட்டியிருக்கு. இந்த ஓரம் வந்துருச்சு. ஏதோ வருதா பாருங்க. செம வெயிட்டுங்க. ஒரு 1.5 கிலோ நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்மளுக்கு ஒரு அடுப்பு கிடச்சிருக்கு. பெரிய அடுப்புங்க. இது வந்து இங்கே சமைச்சு சாப்பிட்றதுக்காக இங்கே உட்காந்துருக்கலாம், அந்நேரம் விழுந்துருக்கலாம். ஆனால் செம்ம இதுங்க, தொடக்கூட முடியல, அந்தளவுக்கு துரு இருக்குது. துரு ஏறி பாருங்களேன் எந்த மாதிரி கிடக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதை நான் மேலே வந்து எல்லாத்தையும் வந்து காட்டுறேன் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து பார்க்கலாம். இதோட இந்த மெட்டல் ஃபிஷிங்கை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ரொம்ப அலசி ஆராய்ச்சாச்சு. துரு தான் ரொம்ப நம்மளுக்கு கிடைக்குது. இதுவுமே துரு தான். கை ஃபுல்லாக பாருங்கள் துருவாக தான் வருது. இது அமுக்குனா உடஞ்சிரும் அந்தளவுக்கு இருக்குங்க. அந்தளவுக்கு துரு ஏறினது. சரி ஓகே, இதை வந்து நாங்கள் எல்லாத்தையும் வந்து மேலே எடுத்துகிட்டு வரோம். மேலே எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன் என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து நான் மேலே எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஃபிஷிங்கை வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு வந்து என்னென்ன கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கடைசி ஷேர் பண்ணணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, நம்மளுக்கு வந்து 2 ரூபா காசு கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த காலில் போகிற அந்த இரும்பு வலையை வந்து ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடுக்கன்ங்க. அது வந்து கடுக்கன் வந்து இரும்பு மாதிரி ஒட்டுது. சும்மா தங்கனா இல்லை, இரும்பு தான். சும்மா நார்மலாக போடுற கடுக்கன் தான். பார்த்திங்கன்னா தெரியும், கம்மல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு துரு பிடிச்ச அடுப்பு கிடச்சிருக்குங்க. பாருங்கள், இத்து போன அடுப்பு நல்லா பயங்கரமாக நொறுங்கியிருக்கு. அங்கங்கே தொட இப்போ பாருங்கள் எவ்வளோ துரு ஏறி இருக்குன்னு பாருங்கள். தண்ணிக்குள்ளே இருந்தனால அவ்வளோ துரு இருக்குங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ துரு இருக்குமோ அந்த அளவுக்கு துரு இருந்தா இருக்குது பாருங்கள். வைக்க உதிருது. இந்த மாதிரி வந்து ஒரு அடுப்பு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ள இது தாங்க கிடச்சிருக்கு இப்போதைக்கு. அவ்வளோதான். சரி ஓகே, இந்த மெட்டல் ஃபிஷிங்கில் நம்மளுக்கு ஒரு சும்மா நார்மலாக ஒரு 2-3 திங்ஸ் கிடச்சிருக்கு. சரி, இது வரைக்கும் நம்மளுக்கு போதும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து மெட்டல் ஃபிஷிங் வந்து எங்கே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மெட்டல் ஃபிஷிங் வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. அதை வந்து மறக்காமல் போய் பாருங்கள். அதுவுமே உங்களை நல்லா வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.